Example 1.26. In a T20 match, Chennai Super King need just 6 runs to win with 1 ball left to go in the last over. So T20 மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங் வந்து விளையாடுது. அதில் வந்து என்னது லாஸ்ட் ஓவரில் ஒரு பாலுக்கு 6 ரன் எடுத்தால் வின்னுங்கிற ஸ்டேஜில் இருக்குது. The last ball was bowled and the batsman at the crease hit it high up. அப்போ லாஸ்ட் பால் வந்து நம்ம பவுல் பண்ணும்போது அவர் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஹிட் பண்ணுறாரு. அப்போது the ball travels along the path in vertical plane and the equation of the path is y equal to ax squared plus bx plus c with respect to the xy coordination system in a vertical plane. அதாவது அவர் ஹிட் பண்ணும்போது நமக்கு ஒரு வெர்டிக்கல் பிளேனில் வந்து நமக்கு வந்து அந்த பால் வந்து எந்த பாத் வழியாக போகுது y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஈக்குவேஷன் வழியாக இந்த பாத் வழியாக நமக்கு போகுது. The ball travels through the point 10,8, 20,16, 13,18. Can you conclude that the Chennai Super King won the match? இப்போ வந்து நமக்கு வந்து அது எந்தெந்த பாயிண்ட் வழியாக அந்த ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் வந்து எந்த பாயிண்ட் வழியாக நமக்கு பாஸ் ஆகுது 10,8, 20,16, 30,18 இந்த பாயிண்ட் வழியாக நமக்கு வந்து பாஸ் ஆகுது. இப்போ இதை வந்து ஃபைண்ட் பண்ணி இதில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கன்க்ளூஷன் வந்து பார்க்கும்போது என்னது, சென்னை சூப்பர் கிங் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுமா பண்ணலையான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து இந்த வேல்யூ இருக்குல்லப்பா, இது வந்து தமிழ் மீடியம் புக்கில் வந்து 40,22 இருக்கு. ஆனால் நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து 30,18 இருக்கு. ஆனால் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது 40,22 வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரியா நம்ம வந்து 40,22 எடுத்துக்கிறோம். Justify your answer. All the distance are measured in meter and the meeting point of plane of the path with the furthest boundary line is 70,0. ஸோ நமக்கு வந்து எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, பவுண்ட்ரி லைன்ஸுக்கும் நம்ம ஹிட் பண்ணுற இடத்துக்கும் எவ்வளோ இருக்குது, 70 மீட்டர்ஸ் இருக்குது. ஹைட் வந்து 0ல் இருக்குது. நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஹைட் வந்து தான் வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த சென்னை சூப்பர் கிங் வின் பண்ணுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். The solution. Both of equation y equal to ax squared plus bx plus c through the point. என்னென்ன பாயிண்ட் 10,8, 20,16, 40,22. இது வந்து xy, இது xy, இது xy. இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும்போது நமக்கு ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். த பாத் ஆஃப் ஈக்குவேஷன் y equal to ax squared plus bx plus c passes through point. First point 10,8. இப்போ y equal to இது x, இது y equal to 8, x equal to 10. அப்போ 8 equal to ax squared 10 squared plus இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் bx equal to 10 plus c. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணனா இந்த ஈக்குவேஷன் இங்கே வச்சுக்கிறோம், 8 அந்த சைடு கொண்டு போயிடுவோம்.
10 ஸ்கொயர் பண்ணால் 100 100 a ப்ளஸ் 10 b ப்ளஸ் c ஈக்குவல் டு 8. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ 20,16. இந்த பாயிண்டில் நமக்கு பாஸ் பண்ணும்போது பாசஸ் த்ரூ பாயிண்ட் 20,16. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து எக்ஸு, இது ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ 16. அப்போ 16 ஈக்குவல் டு ஏ 20 ஸ்கொயர் ப்ளஸ் பி 20 ப்ளஸ் சி. 16 ஈக்குவல் டு ஏ 20 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 400 கிடைக்கும். ப்ளஸ் 20 பி ப்ளஸ் சி. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆர்டர் படி எழுதுவோம். 400 ஏ ப்ளஸ் 20 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 16. இது ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வழியாக பாசஸ் ஆகும்போது பாசஸ் த்ரூ பாயிண்ட் 40,22. அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இது எக்ஸ், இது ஒய். 22 ஈக்குவல் டு ஏ 40 ஸ்கொயர் ப்ளஸ் பி 40 ப்ளஸ் சி. 22 ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் பண்ணால் 1600 ஏ ப்ளஸ் 40 பி ப்ளஸ் சி. இப்போ ஆர்டர் படி எழுதுருவோம். 1600 ஏ ப்ளஸ் 40 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 22. இது ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் 2. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோமா? டெல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோமா? டெல் ஈக்குவல் டு 100 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி வேல்யூவை எடுத்துக்கிறோம். 100 10 1 400 21 1641. இப்போ நம்ம டெல்டா வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இந்த டெல்டாவை டிட்டர்மினேஷன் பண்ணுறோம். அப்போ டெல்டா டிட்டர்மினேஷன் ஆஃப் டெல்டா வேல்யூ என்னது? 100. அந்த ரூல் என்ன ஃபாலோ பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம டிட்டர்மினேஷன் வேல்யூ போட்டுக்கிறோம். 10 1 421 டிட்டர்மினேஷன் சிம்பிள் 1641. இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் எடுப்போம். 100ஓட கோஃபேக்டர் என்னது? 2141. 2141 மைனஸ் 10. 10ஓட கோஃபேக்டர் என்னது? 401 1601. 401 1601. நெக்ஸ்ட்டு 1. ஒன்னோட கோஃபேக்டர் என்னது? இந்த ரோவும் இந்த காலம் போயிடுச்சுன்னா 420 1640. 420 1640. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 100 120 சார் 20 மைனஸ் 140 சார் 40 மைனஸ் 10 இன்ட்டு 1 400 இன்ட்டு 400 மைனஸ் 1600 இன்ட்டு 1 1600 ப்ளஸ் 1 4 4 சார் 16. ஸோ 3 0 இருக்குது. $16,000. நெக்ஸ்ட்டு 1600 இன்ட்டு 20. 16 2 சார் 32. அப்போ இங்கே 3 0 இருக்குது. அப்போ மைனஸ் 32,000. 100 20 minus 40 minus 20 minus 10. 400 minus 1600 minus 1200
plus 1 16,000 minus 32,000 இப்போ என்ன வரும் 16,000 minus 16,000 100 into minus 20 minus 2,000 minus minus plus 1,200 into 10 12,000 plus into minus minus 1 into 1,000 1 into 16,000 16,000 இப்போ minus 10 add பண்ணிக்கிறோம் minus 2,000 minus 16,000 minus 18,000 plus 12,000 minus 18,000 plus 12,000 minus 6,000 for del oda value minus 66,000 next இப்போ del value find பண்ணியாச்சு next del 1 value find பண்ணுவோம் del 1ங்கிறது என்னது நம்ம இந்த காலமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்கு 8 16 22 அப்போ இந்த 100 400 1600 நம்ம என்ன பண்றோம் இதுக்கு பதிலா இந்த 8 16 22 ரீப்ளேஸ் பண்றோம் 8 16 22 ரீப்ளேஸ் பண்றோம் பேலன்ஸ் இருக்கிற காலமை அப்படியே எழுதுறோம் 10 20 40 1 1 1 10 20 40 1 1 1 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு 8 இருக்கு அந்த ரூல் என்னது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவோம் 8ஓட கோஃபேக்டர் 20 1 41 இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருவோம் மைனஸ் 10ஓட கோஃபேக்டர் இந்த காலம் இந்த ரோ அப்போ 16 1 22 1 16 1 22 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 ஒன்னோட கோஃபேக்டர் இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டேன்னா 16 20 22 40 16 20 22 40 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் 8 120 சார் 20 மைனஸ் 40 into 1 40 minus 10 116 சார் 16 minus 22 into 1 22 plus 1 16 into 40 multiplication பண்ணுங்க 16 4 multiplication 6 4 sir 24 remainder 2 1 4 sir 4 4 plus 2 6 அப்போ இங்கே 40 ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்போ 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அப்போ 640 மைனஸ் 22 into 20 22 into 2 44 இங்கே 0 இருக்கிறதுனால 440 இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம் 8 20 minus 40 minus 20 minus 10 16 minus 20 2 minus 6 plus 1 into 640 minus 440 200 8 into minus 20 minus 160 minus minus plus 10 into 6 60 1 into 200 200 இப்போ ப்ளஸ் டைமே ஆட் பண்ணுவோம் மைனஸ் 160 அப்படியே வச்சுக்கிறோம் 200 plus 60 260 இப்போ 160 plus 260 100 அப்போ நமக்கு del 1ஓட வேல்யூ 100 கிடைச்சிருக்கு del 2 வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம் del 2 வேல்யூ என்ன பண்ணுவோம் செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுவோம் நமக்கு இங்கே செகண்ட் காலம் என்ன இருக்கு 10 20 40 இதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் 8 16 22 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸை நம்ம வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் காலமையும் தேர்ட் காலமையும் அப்படியே வச்சுட்டு செகண்ட் காலம் மட்டும் கான்ஸ்டன்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இப்போ அதுக்கு டிட்டர்மினேஷன் வேல்யூ எடுக்க போகிறோம் அப்போ 100ஓட கோஃபேக்டர் என்னது 16 1 22 1 இந்த ரூலை தான் நான் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ மைனஸ் 8
8 ஓட கோஃபேக்டர் என்னது 401 1601 401 1601 நெக்ஸ்ட் பிளஸ் 1 ஒன்னோட கோஃபேக்டர் என்னது 400 16 1622 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் 1 16 சார் 16 மைனஸ் 22 into 2 22 minus 8 1 into 400 400 minus 1600 into 1 1600 plus 1 400 into 22 8800 minus 1600 into 16 25600 100 16 minus 22 minus 6 minus 8 400 minus 1600 minus 12 minus 1200 plus 1 into 8800 minus 25600 இப்போ இதை மைனஸ் பண்ணா என்ன வரும் 25600ல 8800 மைனஸ் பண்ணா 0 0 16 16ல 8 சப்ராக்ட் பண்ணா 8 4 இங்க 14 இங்க 1 14ல 8 சப்ராக்ட் பண்ணா 6 1 அப்போ இங்க மைனஸ் தான் ஹையஸ்டா இருக்கு அப்போ மைனஸ் 16800 next 100 into minus 6 minus 600 minus minus plus 8 into 12 96 double zero add பண்ணிக்கிறோம் 9600 plus into minus minus 1 into 16800 16800 minus time add பண்ணுவோம் அப்ப என்ன வரும் 0 0 6 plus 8 14 remainder 1 6 plus 1 7 1 minus 17400 plus 9600 இப்போ இதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணனா என்ன வரும் 17400 ல இருந்து 9600 மைனஸ் பண்றோம் 0 0 14 14ல 6 பண்ணனா 8 இங்க 6 அப்போ இங்க 0 இங்க 16 16ல 9 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 7 அப்போ del 2 equal to 7800 del 2 ஓட வேல்யூ 7800 இங்க மைனஸ் தான் ஹையஸ்டா இருக்கு அதனால மைனஸ் 7800 நெக்ஸ்ட் del 3 ங்கிறது என்னது நம்ம தேர்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணுவோம் அதுக்கு பதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்கு 100 400 1600 செகண்ட் காலம் என்ன இருக்கு 10 20 40 தேர்ட் காலம் என்ன பண்ணுவோம் சப்ஸ்டிட் பண்ணுவோம் 8 16 22 111 இருக்கும் அதுக்கு பதில் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவோம் கான்ஸ்டன்ட் டைம் இப்போ இதுக்கான கோஃபேக்டர் பார்ப்போம் ஈக்குவல் டு 100 100 ஓட கோஃபேக்டர் 20 16 1600 sorry 40 40 20 60 40 22 plus minus plus இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவோம் minus 10 10 ஓட கோஃபேக்டர் இந்த ரோ இந்த காலம் கட் பண்ணிட்டேன்னா 416 1622 4016 1622 plus 8 8 ஓட கோஃபேக்டர் இந்த ரோ இந்த காலம் கட் பண்ணிட்டேன்னா 420 1640 100 20 into 22 440 minus 40 into 60 640 minus 10 into 400 and into 22 8800 minus 1600 into 16 25600
அது 16 16 256 டபுள் ஜீரோவை ஆட் பண்ணி போட்டிருக்கோம். ப்ளஸ் 8 4 into 4 16. அப்போ ட்ரிபிள் ஜீரோவை ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் 16,000 மைனஸ் 16 2 சார் 32. ட்ரிபிள் ஜீரோவை ஆட் பண்ணனா 32,000 equal to 100. 440 minus 640 200 minus 200 minus தானே ஹையஸ்டாக இருக்குது minus 200 minus 10 8,800 minus 25,600. ஆல்ரெடி நம்ம மைனஸ் பண்ணி அந்த வேல்யூ வச்சுருக்கோம் 16,800. ஸோ இங்கே மைனஸ் அதிகமாக இருக்கிறதுனால minus 16,800 ப்ளஸ் 8 16,000 minus 32,000. அப்போ 32,000ல் 16,000 மைனஸ் பண்ணுன்னா நமக்கு 16,000 கிடைக்கும். அப்போ இங்கே மைனஸ் ஹையஸ்டாக இருக்கிறதுனால minus 16,000. 100 into 200 20,000. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால minus 20,000. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 10 into 16,800 1,68,000. இந்த ஒரு ஜீரோ ஆட் பண்ணனா அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 6 8s are 48 ரிமைண்டர் 4 1 6 are 6 1 8s are 8 8 plus 4 12. அப்போ 1,28,000 இந்த 3 ஜீரோ ஆட் பண்ணுவோம் 28,000. இப்போ மைனஸ் டேமே ஆட் பண்ணுவோம். மைனஸ் 20,000ஐயும் மைனஸ் 1,28,000 ஆட் பண்ணனா மைனஸ் 1,48,000 வரும் ப்ளஸ் 1,68,000. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 20,000 கிடைக்கும். அப்போ del 3 வேல்யூ இதுதான். இப்போ del 3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் del இது ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். del 1ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். del 2ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். del 3ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ டெல்லோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம் மைனஸ் 6,000. del 1ஓட வேல்யூ 100. del 2ஓட வேல்யூ மைனஸ் 7,800. del 3ஓட வேல்யூ 20,000. இந்த மூணு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏபி ஃபைண்ட் பண்ணிடுவோமா. ஏயோடது என்னது del 1 divided by del, that is del 1 வந்து என்னது 100 divided by del 1ஓட வேல்யூ 100, டெல்லோட வேல்யூ மைனஸ் 6,000. 20 கேன்சல். அப்போ 1 divided by minus 1 divided by 60. இப்போ ஏயோட வேல்யூ வந்து minus 1 by 60. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோமா. பி ஈக்குவல் டு del 2 divided by del. அப்போ del 2ஓட வேல்யூ என்ன மைனஸ் 7,800 divided by டெல்லோட வேல்யூ மைனஸ் 6,000. இப்போ 20 கேன்சல். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 78/60. இப்போ இதை 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுவோம். 3 2s are 6. இந்த 0 இறக்கிறோம். 3 2s are 6. ரிமைண்டர் 1 அங்கே போகும். 18 9 2s are 18. அப்போ 39/30. இப்போ இதை 3 டேபிளால் அடிப்போமா. 10 3s are 30. 1 3s are 3. 3 3s are 9. அப்போ 13/10. அப்போ B ஈக்குவல் டு 13 divided by 10. நெக்ஸ்ட் C வேல்யூ. C வேல்யூ என்னது del 3/del. del 3ஓட வேல்யூ என்னது 20,000 divided by டெல்லோட வேல்யூ மைனஸ் 6,000. இப்போ 30க்கு 30 கேன்சல். அப்போ மைனஸ் 20/6. இது 2 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணுமா. 3 2s are 6. 10 2s are 20. அப்போ மைனஸ் 10 divided by 3. அப்போ C ஈக்குவல் டு மைனஸ் 10/3. இப்போ A வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், B வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், C வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த
கர்வ் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோமா. y ஈக்குவல் டு ax ஸ்கொயர்ட் ப்ளஸ் bx ப்ளஸ் c. இதுதான் அந்த கர்வ் ஈக்குவேஷன். இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. அப்போ y ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ என்னது -1/60 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது 13/10 எக்ஸ் ப்ளஸ் சியோட வேல்யூ -10/3. y ஈக்குவல் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். -1/60 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 13/10 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -10/3. இப்போ ஒய்யோட வேல்யூ இது. நமக்கு ப்ராப்ளமில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதோடைய பவுண்ட்ரி லைன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 70,0. அப்போ த பவுண்ட்ரி லைன் 70,0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு -1/60 எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 70 ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு 13/10 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 70 10/3. இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். y ஈக்குவல் டு -1/60 70 ஸ்கொயர் பண்ணா 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ 00. அப்போது 4900 ப்ளஸ் 13. இந்த 0 கேன்சல் ஆகும். அப்போ 13 இன்ட்டு 7 -10/3. y ஈக்குவல் டு இந்த 0 கேன்சல் ஆகும். அப்போ -1 இன்ட்டு 490 -490/6. 13 இன்ட்டு 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 7 3s are 21, ரிமைண்டர் 2, 1 7s are 7, 7 + 2 9. அப்போ ப்ளஸ் 91 10/3. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 6 3 1 எல்சிஎம் எடுத்தனா என்ன வரும் நமக்கு 6 வரும். அப்போ y ஈக்குவல் டு இங்கே 6 இருக்கிறதுனால -490 அப்படியே எழுதிக்குவோம். இங்கே 6 வேணுனால 6ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ 1 6 are 6. அந்த 6 இங்கே கீழே போட்டாச்சு. 91 இன்ட்டு 6 எவ்வளோ வரும் 1 6 are 6, 9 6 are 54. அப்போ ப்ளஸ் 5 4 6. இங்கே நமக்கு 3 இருக்குது. இங்கே 3யோட எதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு 6 வரும். 2 அப்போ 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 3 2s are 6. 10 into 2 20 -20. y ஈக்குவல் டு by 6 -10 ஆட் பண்ணுவோம். -490 -20 -5 10 -5 10 plus 5 4 6. y equal to -5 10 plus 5 40 36/6. 1 6 are 6, 6 6 are 36. அப்போ y is equal to 6. நமக்கு பவுண்டரி லைன்ஸ் எப்படி இருக்குங்க 70,0 இருக்கு. அதே இதில் வந்து நமக்கு வந்து அந்த பால் வந்து எப்படி நமக்கு வந்து இதாகுது 70,6 அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கு. அப்போ நமக்கு இந்த பவுண்டரி லைன்ஸ்க்கு 6 மீட்டர் ஹைட்டில் வந்து போகிறனால நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து அது என்னது சூப்பர் 6ஆக நமக்கு கிடைக்குது. அப்போ இந்தியா தான் சென்னை சூப்பர் கிங் டீம் தான் வின் பண்ணும். ஏன்னா அந்த பவுண்டரி லைன்ஸ்லேயும் 6 மீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ ஃபீல்டர்னால வந்து கேட்ச் பண்ண முடியாது. அதனால வந்து சென்னை சூப்பர் கிங் தான் வின் ஆகும். தான் ஆன்சர்.